அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பேசிக்கான டாபிக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு. அதை நம்பர்ஸை வந்துட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரியல் நம்பர், இன்னொன்று இமேஜினரி நம்பர். இந்த மாதிரி ஒரு நம்பரை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. என்னென்னா 3+i அப்படின்றதில் பார்த்திங்கன்னா 3ங்கிறது ரியல் நம்பர், ஐங்கிறது இமேஜினரி நம்பர், இமேஜினேஷன் பார்ட்டு. இப்போ ரியல் நம்பரை பற்றி தான் நம்ம முழுக்க படிப்போம். ஸோ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரியல் நம்பர் பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் 2ஆக பிரிக்கிறாங்க. ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை ஃப்ராக்ஷன் பண்ண முடியும். இப்போ 3/4 அப்படிங்கிறனாவோ இல்லை 2 அப்படிங்கிறது 2/1 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா பை, √2, √3 இதெல்லாம் ஒரு முடிவில்லாத ஒரு நம்பர். அந்த முடிவில்லாத நம்பரெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேஷனல் நம்பர் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டிஜர், இன்னொரு ஃப்ராக்ஷன். இன்டிஜர் பார்த்திங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது இன்டிஜர், ஃப்ராக்ஷன் பார்த்திங்கன்னா 4/3 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன். ஓகேங்க. இப்போ இன்டிஜரை 3ஆக பிரிக்கிறாங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோன்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் -1 அப்படின்னா அது நெகட்டிவ், பாசிட்டிவ்ங்கிறது +2 அப்படிங்கிறது பாசிட்டிவ், ஜீரோ அப்படிங்கிறது ஜீரோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாசிட்டிவை நேச்சுரல், ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் அப்படின்னா என்னென்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிறது நேச்சுரல், அதாவது இயல் எண்கள்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். ஹோல் நம்பர் அப்படிங்கிறது தமிழில் முழு எண்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னென்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். நேச்சுரல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆட் நம்பர்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னா 1, 3, 5, 7 அப்படிங்கிறதா ஆட் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னா 2ஆல் வகுப்படக்கூடிய எல்லா எண்ணும் பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர்னு சொல்லுவாங்க. 2, 4, 6 அப்படின்னு சொல்கிறது. ப்ரைம் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 1ஆலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எல்லா எண்களும் ப்ரைம் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 2, 3, 5 அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர். அது 2ங்கிறனாலையும் 1ஆலையும் தான் வகுப்படும், 3ங்கிறனாலையும் 1ஆலையும் தான் வகுப்படும், 5ங்கிறனாலையும் 1ஆலையும் தான் வகுப்படும். 9ங்கிறது 3ஆல் வகுப்படும், 1ஆல் வகுப்படும் அப்படிங்கிறனால இது ப்ரைம் நம்பர் ஆகாது. அதாவது 1ஆலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எல்லா எண்களும் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர் அப்படின்னா பகு எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்போ 9ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, 3ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும், 1ஆலையும் வகுப்படும். 27ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும், 1ஆலையும் வகுப்படும், 27ஆலையும் வகுப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர் கீழே வரும். ஓகேங்களா. நம்பர்ஸோட கண்டினியூவேஷன். இப்போ ஒரு நம்பர்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இப்போது என்ன அப்படின்னா இப்போ 436 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 6 அப்படிங்கிறது ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது யூனிட் டிஜிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 3 அப்படிங்கிறது டென்ஸுன்னு சொல்லுவாங்க, 4ங்கிறது ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸு, 10 லேக்ஸு, க்ரோ அப்படிங்கிறது தான் அது ஒரு நம்பரோட ஃபார்மேட். ஓகேங்களா. அடுத்தது டிவிசிபிலிட்டி ரூல். டிவிசிபிலிட்டி ரூல் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இது 2ஆல் வகுப்படுமா, 3ஆல் வகுப்படுமா, 9ஆல் வகுப்படுமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி அது வகுப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா டிவிசிபிலிட்டி ரூல். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. டிவிசிபிலிட்டி பை 2 அப்படி ரூல் அது என்ன சொல்லுதுன்னா, யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன் இல்லையா, அந்த 6ங்கிற நம்பரை அந்த மாதிரி இருக்கிற நம்பரு, அந்த இடத்துல இருக்கிற நம்பரு 0, 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுன்னா அது 2ஆல் வகுப்படுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 582 அப்படின்னா இதுதான் யூனிட் டிஜிட். இது 2 அது 0, 2, 4, 6, 8ல் முடிஞ்சதுன்னா அது 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது என்னென்னா டிவிசிபிலிட்டி பை 3 அப்படிங்கிற ரூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்னா அது 3ஆல் வகுப்படு எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ 6,95,421ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இது 3ஆல் வகுப்படுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 6, 9, 5, 4, 2, 1 இது எல்லாத்தையுமே கூட்டி வர டிஜிட் 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் 3ஆல் வகுப்படுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டி அந்த வர டிஜிட் 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 3ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிவிசிபிலிட்டி 9 ரூல் என்ன சொல்லுன்னா சேம் தான். இதே மாதிரி
எல்லா டிஜிட்டையும் கூட்டி வர கூடுதல் தொகை பார்த்தீங்கன்னா 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் வந்துட்டு 9ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டிவிசிபிலிட்டி பை 4 அப்படிங்கிற ரூல் என்ன சொல்லுதுன்னா, கொடுத்துருக்கிற நம்பரில் கடைசி 2 டிஜிட் அதாவது 1 and 10 அதை ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண் வந்து 4ஆல் வகுப்படுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டிவிசிபிலிட்டி பை 8 ரூல் என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட் 3 டிஜிட் வந்துட்டு 8ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு 8ஆல் வகுப்படுன்னு சொல்கிறேன். பை 10 அப்படிங்கிற ரூல் என்ன சொல்லுன்னா, கடைசி 10 டிஜிட் இருக்குது இல்லைங்க, சார் அது 1 அப்படிங்கிற டிஜிட் இருக்குது இல்லையா, அது வந்து 0ல் முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை வந்துட்டு 10ஆல் வகுப்படுங்கிறாங்க. இப்போ வந்து எவ்வளோ நம்பர் வேணால் எழுதிக்கிங்க, ஆனால் கடைசி டிஜிட் வந்துட்டு 0ல் முடிஞ்சதுன்னா அது வந்துட்டு 10ஆல் வகுப்படுன்னு சொல்கிறாங்க. டிவிசிபிலிட்டி பை 5 ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, கடைசி நம்பர் அதாவது யூனிட் டிஜிட்டு அல்லது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து 0 அல்லது 5ல் முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்துட்டு 5ஆல் வகுப்படுன்னு சொல்கிறாங்க. டிவிசிபிலிட்டி பை 11 அப்படிங்கிற ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஆடு நம்பர் எல்லாம் இருக்கிற நம்பரை எல்லாம் கூட்டணும், ஈவன் இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டி ஆடு இருக்கிற நம்பர்லேருந்து ஈவன் இருக்கிற நம்பரை கழித்து வர்றது வந்து 11ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 11ஆல் வகுப்படுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்துட்டு எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் ஈஸியாக வகுப்படுமா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தட். அடுத்து நம்பர்ஸ் கண்டினியூஷன். இந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இருந்தால் தான் வந்துட்டு நம்பர்ஸையும் சிம்பிளிஃபிகேஷனையும் வந்துட்டு போட முடியும். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா பார்க்கலாம். 1+, அதாவது இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸோட கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ 1 + 2 + 3 + 20 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே n வந்து 20. ஓகேங்களா. இப்போ 20 × 20 + 1/2 அப்படின்னு போட்டால் அதனோட ஆன்சர் தான் வந்துட்டு இதனோட ஆன்சர். ஓகேங்களா, இந்த சீரீஸோட ஆன்சர். ஓகேங்களா. இப்போ 1² + 2² + 3² + n² மேபி எந்த நம்பராக வேணால் இருக்கலாம், அதுதான் n. ஓகே, லாஸ்ட் நம்பர் தான் n. ஸோ அது அந்த லாஸ்ட் நம்பர் n மட்டும் எடுத்துகிட்டு n × n + 1 × 2 × n + 1 / 6 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனோட இந்த சீரீஸோட ஆன்சர். ஓகேங்களா. ஸ்கொயர்டு மேலே வந்துட்டு, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸோட மேலே ஸ்கொயர் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ கியூபிக் ரூட் வந்துச்சு அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸோட கியூபிக் ரூட் வந்து அது வந்து ப்ளஸ் இடையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1 / 2 the whole square அப்படிங்கிறது தான் ஆன்சர். அல்லது இப்படியும் இல்லை, n² × n + 1 the whole square / 4 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது வந்து சீரியஸ், இந்த சீரியஸ் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் ஃபார்முலாஸ் வந்து பார்க்கலாம். இந்த பேசிக் ஃபார்முலாஸ் இருந்தால் மட்டும்தான் நம்பர் சிம்பிளிஃபிகேஷன் டெசிமல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. a + b the whole square is equal to a² + 2ab + b². ஓகேங்க. a - b the whole square is equal to a² - 2ab + b². ஓகேங்களா. a + b × a - b அப்படின்னா a² - b². இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஈஸியாக வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து கிராக் பண்ண முடியும். a³ + b³ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா a + b, அதாவது என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ளஸ்ஸை போட்டுடணும். இங்கே ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல மைனஸ் போடணும். a² - ab, 2a கிடையாது, வெறும் ab + b². ஓகேங்களா. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது டேர்மில் வந்து மைனஸ் வரும். ஓகேங்களா. மீதி எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா. a - b the whole cube, a³ - b³ அப்படின்னா இந்த மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து பேசிக் இதில் வந்து a - b வந்துடும். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இந்த டேர்ம் வந்து ப்ளஸ்ஸாக வரும். ஓகேங்களா. இது கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு a + b + c the whole square அப்படின்னா a² + b² + c² + 2 × ab bc ca அப்படின்றதா வந்துட்டு இதனோட ஹோல் ஃபார்முலா. இது தெரிஞ்சால் தான் வந்துட்டு உன்னால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது நம்பர்ஸோட கண்டினியூவேஷனில் சீரியஸ் ஃபார்முலா ஆல்ரெடி வந்து போன ப்ரீவியஸ் இதுலேயே பார்த்தோம். 1 + 2 + 3, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸோட nth, அதாவது 1 + 2 +
1 + 2 + 3 ப்ளஸ் நம்பர் ப்ளஸ் 49 அதனோட இது என்னென்னா இப்போ எண்ணுங்கிறது 49 லாஸ்ட்டாக முடிகிறதா வந்துட்டு 49 ஓகேங்களா. அந்த 49 அப்படிங்கிறதோட கூடுதல் அந்த 1லேருந்து 49 வரைக்கும் உள்ள கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இப்போவே 1² + 2² அப்படின்னு சொல்லிட்டு 49² அப்படிங்கிறதோட ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னங்கிறது இங்கே 49 ஸ்கொயர்டெல்லாம் விட்டுணும். 49 × 49 + 1 × 2 × 49 + 1 / 6ன்னு சொல்லி போடணும். இப்போது 1 + 2 + 3 + 49 கியூப் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா 49 × 49 + 1 / 2 the whole square போடலாம். இதுவும் சேம் தான் ஓகேங்களா. ஸ்கொயர்டு உள்ளே கொடுத்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது நார்மலான ஒரு இது ஓகேங்களா. அடுத்தது கூட்டுத்தொடர் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். இதுக்கும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது நார்மல் நேச்சுரல் சீரீஸில் nth டேர்மு nth ஸ்கொயர் டேர்மு nth கியூபுக்கு டேர்முக்கு ஓகேங்க. இது என்ன அப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டுத்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஏ அப்படிங்கிறது முதல் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பரை தான் ஏன்னு சொல்லுவாங்க. ஏ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் என்ன டிஃப்ரென்ஸ் முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத டின்னு சொல்லுவாங்க. ஏ முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரோடைய டிஃப்ரென்ஸையும் கூட்டினா ரெண்டாவது நம்பர் வந்துடும். அந்த மாதிரி a + 2d a + n - 1d இதுதான் லாஸ்ட்டு டேம் ஓகேங்களா. லாஸ்ட்டு டேம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a + n - 1 × d அப்படிங்கிறது அதாவது 20வது டேமை கண்டுபிடி அப்படின்னா nங்கிறது 20 ஓகேங்களா. இல்லை 10வது டேமை கண்டுபிடி அப்படின்னா ஏங்கிறது முதல் நம்பர் 10வது நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். -1 × d டிங்கிறது டிஃப்ரென்ஸ். அந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா என்ன நம்பர் அப்படிங்கிறது வந்துடும். 10வது நம்பர் வந்து என்ன நம்பர் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏ அப்படிங்கிறது வந்து முதல் நம்பரு ஏங்கிறது முதல் நம்பர் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் வந்து முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கு இப்போ 2,4 அப்படின்னா 4லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 2 தான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. இதுதான் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடுத்தது a + 2d அப்படின்னா 2 ஏங்கிறது முதல் நம்பர் 2 2ங்கிறது போட்டு டிஃப்ரென்ஸ் என்ன 2 அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டேம் இருக்குதுல்ல அதான் n - 1th d ஓகேங்களா. a ப்ளஸ் 10வது நம்பர் அதாவது 10வது நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பருங்கிறது a 10வது நம்பருங்கிறது 10 - 1 × என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் வந்துட்டு லாஸ்ட் நம்பர். இதை வந்து லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிற எல் அப்படிங்கிற இதுலேயும் நோட் பண்ணுவாங்க. அல்லது nth டேம் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் என்ன அதாவது லாஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் முதல்ல ஃபஸ்ட்டு டேம்ங்கிறது 2 லாஸ்ட் டேம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா இது. அதாவது 10வது நம்பர் என்ன 20வது நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது ஓகேங்களா. இது ஓகே. இது போக இதனோட சம் அதாவது a + d a + 2d அப்படிங்கிறது சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கான ஃபார்முலா தான் இது. இப்போது n என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அப்போ n வந்துட்டு 10வது நம்பர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா n வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு n கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாக்கே வரணும். என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னென்னா அதாவது 10வது நம்பர் என்ன /2 2 × முதல் நம்பர் என்ன 10வது நம்பர் என்ன அதனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா இந்த nth டேமுக்கான ஃபார்முலா. இந்த அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும்னு இல்லை. அது வந்து மேபி 3 இருக்கலாம். 3 இருந்துச்சுன்னா சீரீஸ் 2, 5, 8, 29 அப்படிங்கிறது அதாவது 10வது டேம் வந்து 29 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் டேம் தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க முடியாதா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேமு 29ன்னு தெரியுது. இதை வச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. டிஎன் அதாவது லாஸ்ட் நம்பர் இங்கே தெரியுது 29ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தெரியுது டி தெரியுது இதை வச்சு n கண்டுபிடிக்கிறதா இதனோட இது வந்து சம்மு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கங்க அதைங்க ஓகேங்களா. ஸோ சம்மு கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு n/2 × 2a + n - 1 × d இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சாதான் வந்துட்டு போட முடியும். இது வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட்டும் தெரியும் என்னும் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். a + லாஸ்ட் டிஜிட் n / 2 அப்படிங்கிறதா வந்துட்டு சம்முக்கான ஃபார்முலா ஓகேங்களா. இது சம்முக்கான ஃபார்முலா. இது nth டேம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்க்கலாம்.
அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்கலாம். ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா வந்துட்டு ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் க்யூப் அப்படி சொல்லி போயிட்டே இருக்கும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கங்க. இப்படி இருந்துச்சுன்னா அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷன், இப்படி இருந்துச்சுன்னா ஜாமெட்ரிக் பெருக்குத்தொடர். இது வந்து கூட்டுத்தொடர். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும், இது பெருசாக ஏறிட்டு போகும். ஓகேங்களா. இதனோட nth டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா a + n - 1 × d. அதாவது 10வது நம்பர் என்ன அப்படின்னா, இப்போ ஏ ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு 10வது நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த nth டைம் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்க. இப்போ வந்துட்டு அதனோட சம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, இன்னொன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதில் nth டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா a × Rn - 1 ஏஆர் மேலே n-1 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனோட ஃபார்முலா. ஓகேங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட் வந்து ஏஆர், அதுக்கப்புறம் ஏஆர் ஸ்கொயர்ட் ஏஆர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு போகும் இல்லையா, அதுதான் வந்துட்டு அதுக்கானது nth டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது சம்மு வந்துட்டு ஏ இன்ட்டு இது அவ்வளோக்கா வராது, இருந்தாலும் பார்த்துக்கங்க. a × 1 - r n / 1 - r. அதாவது ஆர் வந்துட்டு 1 விட சிறுசாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆர் வந்து 1 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா a × r n - 1 / r - 1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷனுக்கும் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இப்படி இதெல்லா ஃபார்முலாஸும் தெரிஞ்சால் தான் வந்துட்டு நீங்கள் ஹோல் நம்பர்ஸ் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும்.